இந்த படத்தோட ஓப்பனிங்ல நிறைய ஆபீஸ்லாம் இருக்க பில்டிங்கை காமிக்கிறாங்க. அதுல 49வது ஃப்ளோர்ல ஒரு ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு நைட்டு சின்சியரா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் வேலண்டைன்ஸ் டேன்றதுனால தன்னோட எக்ஸ் லவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி அவங்க சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்து அவங்களும் ஆபீஸ்ல இருந்து வேகமா கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோர்ல இருக்க லிஃப்ட்ல ஏறுறாங்க. இப்படி அவங்க 49வது மாடியில இருந்து லிஃப்ட்ல போயிட்டு இருக்க 42வது மாடியில இன்னொரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஏறாரு. லிஃப்ட்டும் கீழே போயிட்டு இருக்க லிஃப்ட்டுக்குள்ள ஏறின அந்த ஆளு ஹீரோயின் கிட்ட பேசலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் ஃபிளைட்டை பிடிக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன்லயே அவனை கண்டுக்காம இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க அந்த லிஃப்ட் திடீர்னு ஸ்டக் ஆகி நிக்குது. இவங்களும் என்னடான்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்க எமர்ஜென்சி பட்டன்லாம் யூஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகல. ஹீரோயினும் பதட்டத்துல நின்னுட்டு இருக்க அந்த ஆளு ஹீரோயின் கிட்ட ஒரு யோசனை சொல்றான். நீங்க வேணா என்னோட முதுகுல ஏறி ஏறி மேல இருக்க டாப்பை கழட்டிட்டு லிஃப்ட்ல இருந்து வெளியே போயிட்டு இந்த லிஃப்ட் ஓபன் பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு இது ஒரு நல்ல யோசனையா தான் தோணுது. அவங்களும் வந்தால் தோல் மேல ஏறிட்டு அந்த லிஃப்டோட டாப்பை கழட்ட பாக்குறாங்க. ஆனா இவங்களால அதை கழட்ட முடியல. அந்த பொண்ணும் கடுப்புல என்னென்னமோ பேசிட்டு அந்த ஆபீஸ பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கா. ஆனா பக்கத்துல இருந்தவன் ரொம்பவே அமைதியா இருந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கும் பயங்கரமா தாகம் எடுக்க தன் பேக்ல இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து பாக்குறா. பார்த்தா அதுல தண்ணியே இல்ல. அப்ப பக்கத்துல இருந்தவன் என்கிட்ட தண்ணியும் இருக்கு, குடிக்க கொஞ்சம் ஒயினும் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த பொண்ணும் எனக்கு தண்ணி மட்டும் போதும்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி குடிக்கிறா. அதுக்கப்புறமா தன் பேக்ல இருந்த சாக்லேட் எடுத்து அவன் கிட்ட கொடுக்குறா. நீ எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கு இது சரியா போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நல்லா மனசை விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தான் பேர் என்ன, தனக்கும் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு, நான் அவனை தான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கேன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த ஆளும் நான் சிங்கிளா தான் இருக்கேன், நான் நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேவை தனியா தான் கொண்டாடணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த ஆள் கையில இருக்க ஒயின் பாட்டில வாங்கி ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு போதை ஆகுறாங்க. இதுக்கப்புறமா ஜாலியா பேசிக்கிட்டு சின்ன சின்ன கேம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த ஆளு ஹீரோயினோட முழு பேரையுமே சொல்லிடுவான். ஏன்னா ஹீரோயின் தன்னோட பேரு ஜெனிஃபர்னு மட்டும் தான் சொல்லியிருப்பா. ஆனா அவளோட முழு பேரு இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஷாக் ஆக அப்பதான் அந்த ஆள் ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறான். அவன் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஆள்லாம் கிடையாது. அவன் அந்த பில்டிங்ல இருக்க லிஃப்ட்லாம் செக் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை ரொம்ப நாளாவே ரூட் விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினை மடக்கணும்னு சொல்லிட்டு தான் ஸ்கெட்ச் போட்டு அந்த லிஃப்டையும் போயிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எங்கெல்லாம் போறா என்னெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை வச்சு எப்பயுமே கண்காணிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து நான் உன்னை எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிறேன், நீ என்னெல்லாம் பண்றன்றதை நான் எப்பயுமே கண்காணிச்சுட்டு இருக்கேன், உன்னோட ஆளு இந்த மாதிரிலாம் கண்காணிப்பானான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் பாக்கெட்ல இருக்க அந்த லிஃப்டோட சாவி எடுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சாவியை வச்சு லிஃப்ட் ஆன் பண்ண ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. அதுக்கப்புறமா அந்த லிஃப்ட்ல இருக்க சாவி எடுக்கலான்னு போக கை தவறி அந்த சாவியை உடைச்சு விட்டுருவா. அந்த லிஃப்டும் மறுபடியும் ஸ்டக் ஆகி நின்னுடுது. அதை பார்த்து அந்தாலும் ஏமா என்னமா பண்ணி தொலைச்ச, இந்த சாவி வேற உடஞ்சிருச்சு, நம்ம இனிமே இங்கதான் இருந்தாலும் வேற வழியே இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோயினும் பதற ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே சமாதானம் ஆகுறாங்க. அப்ப அந்த ஆளு ஹீரோயினை பார்த்து நான் ஒன்னு பண்றேன், இந்த லிஃப்டோட டாப்பை உடைச்சிட்டு நான் மேல போய் இந்த லிஃப்டோட லாபிக்கு போயிட்டு லிஃப்ட் ஆன் பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த லிஃப்டோட டாப்பையும் உடைக்கிறான். அப்ப ஹீரோயினை பார்த்து நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நீ எனக்கு கொஞ்சம் மேல தூக்கி விடு, நான் மேல போயிட்டு லிஃப்ட் ஆன் பண்ண முடியுமான்னு பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினும் எப்பா சாமி என்னால ஒன்ன தூக்க முடியாது, நீ வேணா என்ன தூக்கி விடு, நான் மேல போயிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணி வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மேல தூக்கி விட அவளும் அந்த லிஃப்டோட டாப்புக்கு மேல போயிடுறா. அதுக்கப்புறமா அந்த ஆளும் என்னையே சேர்த்து தூக்கி விடு, நானும் உன் கூட வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அங்கேயே கடந்து சாவிடான்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்கு மேல இருந்த கயிறை பிடிச்சு மேல ஏறி போயிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட அந்த லாபி கிட்ட வந்துருவா. இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு வெறி ஏறிக்கிட்டே இருக்கு. இவளை ஏதாச்சும் பண்ணணுமேனு சொல்லிட்டு அங்க சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்னா சேர்த்து கட்டிட்டு அந்த லிஃப்ட் மேல ஏறி போயிட்டு இருக்கான். இவ கிட்டத்தட்ட அந்த லாபி கிட்ட போகும்போது அவ காலை பிடிச்சி இழுக்க இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் முதல்ல கண்ணு முழிக்கிறா. அப்போ அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த ஆளை கட்டி போடுறா. அதுக்கப்புறமா அந்த ஆளும் கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா இவ போனை ஆன் பண்ணி அவனை பார்த்து எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ணன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் பேசுறது அப்படியே ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கா. அவனும் நான் உன்னை ரொம்ப விரும்பினேன், நான் ஒரு செக்யூரிட்டின்னு உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா நீ ஏத்துப்பியா, அதனால தான் இந்த மாதிரி டிராமாலாம் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இதை பத்தி போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லாத, உனக்கு தான் வீண் அலைச்சலா இருக்கும், இதை இப்படியே விட்டுட்டு நம்ம சமரசமா
சந்தோஷமா போயிடலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு அவளும் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. நம்ம பாய் ஃப்ரெண்டை பார்க்க போய் இப்பெல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சரக்கு அடிச்சிட்டு லிப்டுக்குள்ள இவங்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பா. அதையும் நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு அந்த பில்டிங்க்கு இன்னொரு செக்யூரிட்டி தன்னோட ஆளை கூப்பிட்டு வரான். அப்படி வந்த அவன் சிசிடிவில இவங்க 2 பேரும் லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கதை பாக்குறான். அங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மைக்ல இவனும் கேட்க ஹீரோயினும் நான் உள்ளதான் இருக்கேன், நான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த செக்யூரிட்டியும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்க இருக்க லிப்ட் பக்கமா வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த லிப்டுக்குள்ள நுழைய முடியாதனால அங்க இருந்து ஒரு சின்ன கேப் வழியா படுத்துக்கிட்டே பூந்து வந்துடலான்னு பாக்குறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் கட்டி போட்டிருந்த அந்த ஆளு கொஞ்சம் கொஞ்சமா கட்ட அவுக்குறான். மொத்தமா கட்ட அவுத்துட்டு அந்த ஆள் உள்ள நுழைஞ்சு வரதை பார்த்து அந்த லிப்ட் ஆன் பண்ணி விட்டுறான். இவங்களை காப்பாத்த வந்த அந்த ஆளும் நசுங்கியே செத்து போக இதுக்கப்புறமா ஹீரோயினை அடிச்சு அந்த லிப்டுக்கு வெளியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ செத்து போன அந்த ஆளோட லவர் வந்து என்னோட லவரை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க இந்த சைக்கோவும் அந்த பொண்ணை எவ்வளவோ பேசி சமாளிக்க பாக்குறான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை அடிச்சு கொண்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஒரு கார் டிக்கில போட்டுட்டு அந்த காரை எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். அப்படியே அந்த காரை ஒரு குப்பை தொட்டி கிட்ட நிறுத்துறான். அங்க போயிட்டு காரை விட்டு இறங்கி வந்து அந்த குப்பை தொட்டியில பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா டிக்கியை திறந்து பார்த்தா ஹீரோயின் செத்த மாதிரி கிடக்குறா. அதுக்கப்புறமா அந்த குப்பை தொட்டியில தீய பத்த வைக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு அவனை அடிச்சு போட்டுட்டு அவனை அங்கேயே மயக்கமாக்கிட்டு அவன் ஓட்டிட்டு வந்த காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு திடீர்னு என்னமோ தோணுது. உடனே பின்னாடி வந்து அவன் பெட்ரோல் எல்லாம் ஊத்தி வச்ச அந்த குப்பை தொட்டியில அவனை தூக்கி போட்டுட்டு தீய கொளுத்துறா. அப்படியே அவனை எரிச்சு கொண்டுட்டு அங்கிருந்து போறா. இதோட இந்த டவுன்ன்ற படமும் முடியுது. இந்த படத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் சென்சார் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் ஒரு நல்ல வீடியோல வச்சு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ்.